வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான பயணத்துல இறங்க போறோம். இது வெறும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட கோல் கணக்க பத்தி இல்ல. இல்லவே இல்ல. இது அவரோட மனசுக்குள்ள ஒரு எட்டி பார்வை. அவரோட போராட்டங்கள், சில சமயம் அவர உடைக்க பார்த்த தருணங்கள். ஆனா அவர் எப்படி மீண்டு வந்தாரு? அந்த அசைக்க முடியாத மன உறுதி. அப்புறம் ரொம்ப முக்கியமா குடும்பத்தோட அந்த சக்தி. இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஆமா. குறிப்பா பியர்ஸ் மார்கன், ரியோ ஃபெர்டினாண்ட் கூட பேசினது, அப்புறம் WOOP பாட்காஸ்ட்ல சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுல கிடைக்கிற பாடங்கள் சும்மா ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல. நிச்சயமா. வாழ்க்கையில சவால சந்திக்கிற நம்ம எல்லாருக்குமே இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இது வெறும் தடவல் இல்ல, ஒரு உணர்வு பூர்வமான அலசல். ஒருவேளை நீங்க கூட இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியாம. ரொனால்டோட அனுபவம், அவர் சொன்ன சில வார்த்தைகள் ஒரு சின்ன வெளிச்சம் காட்டலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? அவரோட கதை தொடங்கின இடம் மடேரா. மடேரா. அங்க கால்பந்து ஒரு ஜாலியா ஆரம்பிச்சது, அப்பாவோட சின்ன ஊக்கத்தோட. ஆனா உண்மையான திருப்புமுனை அது அந்த 11 வயசுல எடுத்த முடிவு. குடும்பத்தை விட்டுட்டு தனியா லிஸ்பனுக்கு போனது. அது சாதாரண விஷயம் இல்ல. யோசிச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அவரே சொல்றாரு, கிட்டத்தட்ட டெய்லி அழுதன்னு. அந்த தனிமை, அந்த ஏக்கம், அதுதான் சொல்லப்போனா அவரோட மன உறுதிய செதுக்குச்சு. தியாகம் இல்லாம எதையும் ஜெயிக்க முடியாதுங்கிறது அவரோட தாரக மந்திரம் மாதிரி. அது வெறும் வார்த்தை இல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வயசுல அப்படி ஒரு தியாகம் செய்யற துணிச்சல், இத நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? நம்ம கனவுக்காக நாம என்ன தியாகம் செய்ய தயாரா இருக்கோன்னு. அந்த மன உறுதிதான் பின்னாடி வந்த புயல்களை தாங்க உதவி இருக்குமா? கண்டிப்பா, நிச்சயமா. ஏன்னா வாழ்க்கை அவரை சும்மா விடல, தொடர்ந்து சோதிச்சுட்டே இருந்துச்சு. சின்ன வயசுல அப்பா இறந்தது. ஆமா. அப்புறம் இப்போ சமீபத்துல பிறந்த தன் குழந்தை மகனை இழந்த அந்த வலி. அத அவர் எப்படி சொல்றாருன்னா, என் அப்பா இறந்த பிறகு என் வாழ்க்கையில நடந்த மோசமான தருணம் இதுதான். ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த வலிய வார்த்தையில சொல்லவே முடியாது. தொழில் ரீதியாவும் பார்த்தா சவால்கள் ஓயவே இல்ல. குறிப்பா மான்செஸ்டர் யுனைடெட்ல 2வது தடவை போனப்போ அங்க அவரை ஏமாற்றம் அடைஞ்சதா சொன்னது, அவமரியாதை நடந்ததா சொன்னது. ஆமா, அந்த பியர்ஸ் மார்கன் இன்டர்வியூ பயங்கர சர்ச்சையாச்சு இல்லையா? கிளப் முன்னேறல, கால்பந்து வியாபாரம் ஆயிடுச்சு, வீரர்கள் பொருள் மாதிரி ஆயிட்டாங்கன்னு அவர் சொன்ன கருத்துக்கள், அது நிறைய பேரை ஷாக் ஆக்குச்சு. அந்த நேர்காணல் முழுக்க ஒரே உணர்ச்சி கொந்தளிப்பு தான். ஆனா இத்தனை பிரச்சனைகள், இத்தனை விமர்சனங்கள், இத்தனை அழுத்தம், இது எல்லாத்தையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு? அங்கதான் ரொனால்டோவோட ஸ்பெஷாலிட்டியே இருக்கு. எப்படி? 2 விஷயம்தான். கடின உழைப்பு, விடாமுயற்சி, அப்புறம் ஒழுக்கம், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின். அவர் சொல்ற மாதிரி டேலண்ட் மட்டும் பத்தாடு, 2ம் வேணும். சில நாள் உடம்பு முடியாது, மனசு முடியாது. ஆனா அப்பவும் எழுந்து போய் செய்ய வேண்டியதை செய்யறது, அதுதான் உண்மையான பலம்னு சொல்றாரு. மனசோட போடுற சண்டை தான் பெரிய சண்டை. நான் எப்பவுமே உலகத்திலேயே பெஸ்ட்னு என் மனசுல நினைக்கிறேன். இது அவர் அடிக்கடி சொல்றத கேட்டிருக்கோம். இது திமிரா? இல்ல. இல்ல, இது ஒரு கவசம் மாதிரி. ஆமா, ஒரு ஷீல்டு மாதிரி. விமர்சனங்கள் வரும்போது இந்த நம்பிக்கை தான் அவரை காப்பாத்துது. ஜனம் என்ன சொல்லுன்னு நான் கவலைப்படல அப்படிங்கறதுல ஒரு விடுதலை இருக்கு. அதுதான் அந்த செல்ஃப் பிலீஃப். ஆனா இந்த நம்பிக்கை, இந்த பலம், இதுக்கெல்லாம் ஒரு அசைக்க முடியாத அடித்தளம் இருக்கு. அது என்ன தெரியுமா? குடும்பம். அதேதான், குடும்பம். உலகத்திலேயே மிக முக்கியமான விஷயம் குடும்பம் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. குறிப்பா அந்த மகனோட இழப்புக்கு அப்புறம் ஜார்ஜியானாவுக்கும் அவருக்கும் மற்ற குழந்தைங்களுக்கும் உள்ள அந்த பாசம் இன்னும் அதிகமாச்சுன்னு சொல்றாரு. அந்த துயரம் வாழ்க்கையோட ப்ரையாரிட்டிஸை மாத்தி அமைச்சிருக்கு. ஆமா, அந்த கஷ்டமான நேரத்துல ஃபுட்பாலை விட ஃபேமிலி தான் முக்கியம்னு உணர்ந்ததா சொன்னது ரொம்ப மனசு தொட்டுச்சு. எவ்ளோ பெரிய ஸ்டாரா இருந்தாலும் கடைசியில அன்பு, உறவு இதுதான் நிக்குங்கிறத காட்டுச்சு. வேலையையும் குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்றத பத்தி அவர் சொல்றது வெறும் அட்வைஸ் இல்ல, அது அவரோட அனுபவம். சரி, இப்போ சவுதி லீக், யூரோ 2024ல சில ஏமாற்றங்கள், இப்படி புது அத்தியாயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா அவர் இன்னும் நிக்கல. இல்ல, இன்னும் 2-3 வருஷம் விளையாடணும், 1000 கோல் அடிக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அப்பால ரிட்டையர் ஆனப்புறம் தன்னோட அனுபவத்தை வச்சு இளைஞர்களுக்கு வழிகாட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு. இப்ப இருக்கிற இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவருக்கு வந்திருக்கு. அவர் தன்னை ஒரு ரோல் மாடலா பாக்குறாருங்கிறது நல்லா தெரியுது. ஆனா அது கோப்பைகளை பத்தினது மட்டும் இல்ல. இல்ல, விழுந்தாலும் எப்படி எந்திரிக்கிறது, விமர்சனத்தை எப்படி தாங்கிறது, கனவை எப்படி துரத்துறதுங்கிற ஒரு ஒரு வாழும் உதாரணம் அவர். நிச்சயமா. கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட கதை வெறும் ஜெயிக்கிற கதை இல்ல. அது தோத்து, வலிச்சு, சில சமயம் அவமானப்பட்டு,
ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி திரும்ப எழுந்து நிக்க முடியுங்கிறதுக்கான ஒரு மனுஷனோட சாட்சியம். அந்த மீள்தல், அந்த ரெசிலியன்ஸ், தன் உண்மைக்கு நேர்மையா இருக்கிறது, தன் வேல்யூஸ்ல உறுதியா இருக்கிறது, இதுதான் அதோட சாரம். இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. ரொனால்டோவோட இந்த பயணத்துல இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா மாறுறதுக்கு கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்ன? உங்க இலக்க அடையறதுக்கு இன்னைக்கு நீங்க உடைக்க வேண்டிய தடை எதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.